கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்று உறுதியோடும் விசுவாசத்தோடும் இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பவர், கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும் என்ற விண்ணப்ப ஜெபத்தோடு கர்த்தரிடம் தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடனும் உறுதியுடனும், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்றும் ஒப்புக்கொடுக்கிறார். தாவீதைப் போல நாம் கர்த்தரே என் வெளிச்சம், என் ஜீவனின் பலன் என்றும், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்துடனும் உறுதியுடனும் இருக்கிறோமா? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும் என்றும் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்றும் நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதுதான் இன்றைய தினத்திலே நாம் நம்மை நாமே கேட்டு சிந்தித்து அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தி செயல்பட வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை போதித்து சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறவர். நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன், நம்முடைய பாதையை செவ்வையாக்குகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் எதிராளிகள், நம்மை சுற்றி எதிர்க்கிற சக்திகள் நிறைந்திருக்கிறபடியால் நாம் என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கி போய்விடுகிறோம். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் என்று ஏசாயா 48:17 வாசிக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு எவைகள் தேவையோ, எவைகள் முக்கியமாய் நமக்கு வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். அதோடு அவருடைய வல்லமையான செயலினாலே பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்குரிய கிருபையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்தி கொள்ளும்பொழுது தேவனுடைய கண்களிலே அது செம்மையாக மாற்றப்படும்போது நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவே ஊன்ற கட்டப்படுவார்கள் என்றும் உறுதி அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நாம் அறியாதபடி செய்த தவறுகளினாலும் பாடுகள் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. ஆனால்
கர்த்தருடைய ஜனத்தின் வழிகளை நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சொன்னபடியே நம்முடைய இடிந்த வாழ்க்கையை அவர் நேர்த்தியாய் மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் நம் முன் வைக்கும் பொழுது கர்த்தர் நம் வழியை செவ்வை ஆக்குவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்வதை கவனியுங்கள். தாவீது தன் வாழ்க்கையிலே கர்த்தரை அவருக்கு முன்னாக வைத்து அவரையே சார்ந்து நடந்ததால் அவன் அசைக்கப்படவே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தரை முன்வைத்து நடப்பீர்களானால் எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் உங்களை அணுகாதபடி அவர் பார்த்து கொள்வார். கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது அவர் நமக்கு முன் சென்று கோணலானவைகளை நேராக்குவார். ஆகவே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே போராட்டங்களை அல்ல, பிரச்சனைகளை அல்ல, கர்த்தரை, அங்கு அண்டர்லைன், கர்த்தரை முன் வைத்து கொள்வோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் சீர்படுத்தி செம்மையான வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் ஞானி மிக உறுதியாக கூறுகிறார். அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை முன்பாக வைப்பதற்கு பதிலாக நம்முடைய ஞானத்தை வைக்கிறோம். கர்த்தரை நினைப்பதற்கு பதிலாக பூர்வீகமான பழங்காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதத்தில் மிக தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ உலக கவலைகளை நினைக்கிறோம். உலக காரியங்களினால் கவலை கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறோம். கர்த்தரை நினைக்கும் பொழுது அவர் அன்பின் வழிகளை, செயலை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அவரை பற்றியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தாரை போல உலகத்திற்கு அடுத்தவைகளை சிந்திக்கும் போது நாம் ஜெயம் கொள்ள முடியாது. ஆகவேதான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசி கூறுகிறார். சிலருடைய சிந்தை வேதத்தை பற்றியதாயும் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதாகவும் இருப்பதினாலே அவர்களுடைய வேதனைகள் நீங்கி நலமான வாழ்வை அடைந்திருக்கிறார்கள். நாமும் அவற்றை அடைவதற்கு நம்முடைய வழிகளிலே அவரை நினைக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமைகளை, மேன்மைகளை, நன்மைகளை நினைக்கத்தக்கதான உள்ளம் இருக்குமானால் நிச்சயமாக அவர் நம்முடைய வழிகளை செம்மையாக்கி நம்மை சமாதான தாபரங்களிலே நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்று அவர் பாதம் அமர்ந்து தாவீதைப் போல விசுவாச அறிக்கை இடுவோம். கர்த்தரே என் வெளிச்சம், என் ஜீவனின் பலன், அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். என்னுடைய வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்வேன். எப்போதும் அவரையே என் முன் நிறுத்துவேன். அவரே என் எதிராளிகளிடம் இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்துவார். அவரே என் கன்மலை, அவரே என் கோட்டை, அவரே
எனக்கு எல்லாம் என்று உறுதியோடு அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.